ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சாட்டர்டே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் தான் என்னென்னு பார்க்க போகிறோம். குழிப்பணியாரம் வித் கார சட்னி. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு தக்காளி, 2 வெங்காயம், 2 பூண்டு, 4 வரமிளகாய் வச்சு அரைச்சிடலாம் நைஸாக. இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் கடுகு கருவேப்பிலை போட்டு இதை எடுத்து ஊற்றி நல்லா திக்கார வரையும் கொதிக்க விட்டுக்கலாம். இப்போ குழிப்பணியாரத்துக்கு நான் குழிப்பணியாரம் மாவெல்லாம் தனியாக செய்யலை. இட்லி மாவு இருந்துச்சு, அது கூடவே வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, மல்லித்தலை மட்டும் நறுக்கி போட்டு செஞ்சிடலாம். நீங்கள் குழிப்பணியாரத்துக்கு முத நாளே அரிசி ஊற வச்சு தனியாக மாவு அரைக்கிறத விட இது ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதே மாதிரி தான் சேம் சாஃப்டாக நல்லாவே இருக்கும். இதுலேயும் ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள். இதனால் எல்லா குழிப்பணியாரத்துலையும் ஊற்றிட்டு ஒரு சிம்மில் வச்சு 10 நிமிஷம் மூடி போட்டு வேக விட்டுருங்க. அதுக்கப்புறம் திருப்பிட்டு அந்த பக்கம் செவந்ததுக்கப்புறம் எடுத்துருங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த குழிப்பணியாரம். வாரத்தில் ஒரு நாள் குழந்தைங்க லீவில் இருக்கும்போது இது மாதிரி ட்ரை பண்ணி கொடுங்க. நீங்கள் தனியாக அரிசி ஊற வச்சு செய்யறது தான் கஷ்டமாக தெரியும். நீங்கள் அந்த இட்லி மாவுலேயே செஞ்சிடலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.